ஜிப்ரீல் அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேரை மன்னிக்கல. லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லையா? அவ்வளவு முசீபத் பிடிச்ச மக்கள் இருக்கிறாங்களா? அது யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதலாவது நஃபர் முதுமினு ஹம்ரின், யாரு இன்டாக்சிகன்ஸ், போதை வஸ்துக்களை பாவிக்கிறத நிப்பற்றத்துக்கு தௌபா செய்ய தயார் இல்லையோ அவனை லைலத்துல் கத்ர்லயும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருக்கு கொஞ்சம் பாவிச்சாதான் கொஞ்சம் மீட்டர் வேலை செய்யுமா, அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு ஏதோ ஒரு அமைப்பு, அது டேப்லெட்டா இருக்கலாம், சிரப்பா இருக்கலாம், தூளா இருக்கலாம், அபினா இருக்கலாம், விஸ்கியா இருக்கலாம், பிரண்டியா இருக்கலாம், பியரா இருக்கலாம், என்னதாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு தயார் இல்லையா, லைலத்துல் கத்ர்ல உனக்கு தௌபா இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லிவாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, உள்ளத்துல உம்மா வாப்பாட கவலையை உண்டாக்குறாங்களோ, லைலத்துல் கத்ர்ல அந்த மனிதன் மன்னிப்பு இல்ல. பார்த்தா இவர் இமாமுக்கு பக்கத்துல தான் தொழுகிறார், நெத்தி எல்லாம் தொழுந்து கருத்து, எப்ப பார்த்தாலும் அவர் ரமதான்ல கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் எங்க ஹரம்ல இருக்கிறார், ஆனா இங்க உம்மாவுடைய உள்ளத்தை நோவிச்சிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க துபாயில வாரோம், கோடிக்கணக்கு சம்பாதிச்சாலும் அங்க உம்மக்கு மகனோட திருப்தி உள்ளத்துல இல்ல, லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்ல. இந்த ரமதான்ல எங்களுக்கு மன்னிப்போணுமா, எடுங்க கால், உம்மாவோட பேசுங்க, வாப்பாவோட பேசுங்க, உம்மா வாப்பா நீங்க என்னைய மன்னிக்காட்டி அல்லாஹ் லைலத்துல் கத்ர்லயும் என்னைய மன்னிக்க மாட்டான். நான் சொல்லல உம்மா வாப்பாவுடைய பதுவா என்று, அடே இந்த மகன் இப்படி இருக்கிறானே வாப்பா என்ற கவலை இருக்குதே, அது போதும் எங்கட வாழ்க்கை நஷ்டமாகுது, அது போதும். இப்படி இருக்கிறானே இந்த மகன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க உம்மா வாப்பாவோட, சுப்ஹானல்லாஹ். ரிவாயாத்கள்ல வருவது அபர்ருன் நாஸ், தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல ஆக நல்ல முறையில நடந்த 2 சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் தான் நுஅமான், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க சொல்றாங்க, ஹாரிஸ், நான் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டனே, என்ன விசேஷமான அமல்? யா ரசூலல்லாஹ், நான் தராவீஹ் தொழுறேன், நான் கியாமுல் லைல் தொழுறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறேன், நான் இவ்வளவு குர்ஆனை தமாம் பண்றேன். இல்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிய